புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு நடிகராக மட்டும் வந்து படப்பிடிப்பில் கலந்து கொண்டு நடித்தோம் போனோம் என்று இல்லாமல் இயக்குனருக்கான அத்தனை தகுதிகளையும் நாளுக்கு நாள் வளர்த்து கொண்டார். அதைத் தொடர்ந்துதான் அவர் நாடோடி மன்னன் படத்தை இயக்கினார். தான் இயக்கும் முதல் படம் வேறு யாருக்கும் சிரமத்தை கொடுக்கக்கூடாது என்பதால் அந்த படத்தை தானே தயாரிக்கவும் செய்தார். அதன் பின் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தையும் வெற்றி படமாக இயக்கினார் எம்ஜிஆர். அடுத்ததாக அவர் கடைசியாக நடித்த மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் திரைப்படத்தையும் இயக்கினார். இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது தனக்கு உதவி செய்வதற்காக வந்திருந்த தனது சம்பந்தியான தனது ஆஸ்தான இயக்குனரான கே. சங்கரை ஒரு உதவி இயக்குனருக்கு ஆதரவாக எம்ஜிஆர் கடிந்து கொண்ட சம்பவம் நடந்தது. அதற்கு நடிகை லதாவின் உள்ளாடை கிழிந்ததால் ஏற்பட்ட ஒரு சங்கடம் காரணமாக அமைந்தது. இதனால் வரை இது வெளியே தெரியாத தகவலாகவே இருந்து வந்தது. அப்படி என்ன நடந்தது என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். எம்ஜிஆரும் லதாவும் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படப்பிடிப்பிற்காக ஜெய்ப்பூர் சென்றிருந்த போது சில அடி தூரத்தில் நின்று கொண்டிருந்த லதாவை எம்ஜிஆர் தன் அருகில் வரும்படி அழைத்தார். லதாவும் பட்டென்று வந்துவிட்டார். திடீரென்று லதாவின் தலை மீது தொங்கிக் கொண்டிருந்த சரவிளக்கு ஒன்று அருந்து விழுந்தது. லதா அங்கே நின்றிருந்ததால் அவ்விளக்கு அவர் தலை மீது விழுந்து அவர் உயிர் போயிருக்கும். இன்று நான் உங்கள் முன் நிற்கிறேன் என்றால் அது எம்ஜிஆரால் எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று லதா நன்றியோடு கூறியுள்ளார். அடிமை பெண் படப்பிடிப்பின் போது ராஜஸ்தானில் பாலைவனத்து சுடுமணலில் நடக்கவே இயலாமல் தவித்த ஜெயலலிதாவை எம்ஜிஆர் தன் கைகளால் குழந்தையைப் போல தூக்கிச் சென்றார் என்பது பலரும் அறிந்த செய்தி. அதே போல எம்ஜிஆர் சுவிட்சர்லாந்து சென்றிருந்த போது ஒரு நிகழ்ச்சி நடந்தது. பனிமழையின் அழகை கண்டு ரசித்த லதா கிளம்பிய போது தமிழ்நாட்டு பண்பாட்டுப்படி அழகாக புடவை உடுத்தியிருந்தார். காரை விட்டு கீழே இறங்கிய போது காலில் செருப்பு போட்டிருந்தார். சிறிது தூரம் எம்ஜிஆருடன் நடந்து சென்றார். கால் பனிக்குள் புதைந்தது. ஓரடியை வைத்தால் அடுத்த அடியை எடுத்து வைக்க இயலவில்லை. என்ன செய்வது என்று யோசித்த எம்ஜிஆர் லதாவை அப்படியே தூக்கியபடி அரை மணி நேரம் நடந்து சென்று பனிமழையின் அழகை காட்டிவிட்டு பின்பு காரில் கொண்டு வந்து இறக்கி விட்டுவிட்டு தான் மட்டும் தனியாக பனிமலையில் ஏறி சென்று சுற்றி பார்த்தார். எம்ஜிஆர் முதல்வரான பிறகு லதா மற்ற நடிகர்களுடன் நடித்து கொண்டிருந்தார். அப்போது அழகே உன்னை ஆராதிக்கிறேன் படத்தில் அவர் குடித்துவிட்டு முன்னாள் காதலரோடு பாடுவது போல ஒரு காட்சி. நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினேனா என்கிற அந்த பாட்டும் சூப்பர் ஹிட் ஆனது. எம்ஜிஆரிடமிருந்து ஒரு நாள் லதாவுக்கு அழைப்பு வந்தது. என்னதான் நடிப்பு என்றாலும் இப்படியா ஒரு பெண் நடிப்பது, இனி இந்த மாதிரி ரோல் எல்லாம் செய்யாதே என்று எம்ஜிஆர் லதாவை கடிந்தார். லதாவுக்கும் தான் செய்தது தவறு என்று பட்டது. சரி என்று ஒப்புக்கொண்டார். இதை பின்பு அவரே ஒரு பேட்டியில் குறிப்பிட்டார். அந்த அளவுக்கு எம்ஜிஆர் லதா மீது அன்பும் அக்கறையும் கொண்டிருந்தார். லதாவின் பெயர் கெட்டுவிடக்கூடாது, அவரது குடும்ப பெருமை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் எம்ஜிஆர் அக்கறை கொண்டிருந்தார். சினிமாவுக்கு ஏற்றபடி நடிக்கவும் வசனங்களை ஏற்ற இறக்கத்துடன் உணர்ச்சி பாவத்துடன் பேசவும் சினிமா டான்ஸ் ஆடவும் தினமும் லதாவுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. அவர் ஏற்கனவே பரதநாட்டியம் படித்திருந்தவர் என்பதால் அவருக்கு முகபாவம் காட்டுவதிலும் ஸ்டைலாக ஆடுவதிலும் சிரமம் ஏதும் இல்லை. வெகு சீக்கிரம் அனைத்து பயிற்சிகளிலும் தேர்ச்சி பெற்றார். ராஜ குடும்பத்தை சேர்ந்த பெண் என்பதால் லதாவை மிகவும் மதித்து போற்றிய எம்ஜிஆர் அவரை படப்பிடிப்பு தலங்களில் மிகவும் கவனமாக பார்த்து கொண்டார். மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தை தானே இயக்குவது என முடிவு செய்த எம்ஜிஆர் அது தனது கடைசி படம் என்பதால் பிரம்மாண்டமாக எடுக்க நினைத்தார். அதற்காக செலவுகளை பற்றி கவலைப்படாமல் வெளி மாநிலங்களிலும் சென்று படப்பிடிப்பை நடத்த முடிவு செய்தார். தான் இயக்குனர் என்பதால் தான் நடிக்கும் காட்சிகளில் உதவியாக இருக்கட்டுமே என்று தனது ஆஸ்தான இயக்குனர்களான இயக்குனர் கே. சங்கர் மற்றும் பா. நீலகண்டன் இருவரையும் அழைத்து சென்றார் எம்ஜிஆர். அதே சமயம் தனது இணை இயக்குனர் துரை என்பவரை நியமித்து கொண்டார் எம்ஜிஆர். இந்த துரை எம்ஜிஆருடன் இணைந்து பல படங்களில் உதவி இயக்குனராக பல வருடங்களாக பயணித்து வந்தவர். அப்படி ஜெய்ப்பூரில் படப்பிடிப்பை நடத்திய போது ஒரு பாடல் காட்சியை அங்குள்ள ஜெய்ப்பூர் கண்ணாடி பாலம் ஒன்றில் நடத்த திட்டமிட்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஒளிப்பதிவாளர் கர்ணன் தான் இந்த படத்திற்கு ஒளிப்பதிவாளர். பாடல் காட்சியை 3 கேமராக்கள் வைத்து படமாக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போது காட்சிப்படி நடிகை லதா சுழன்று ஆடியபடி வந்து எம்ஜிஆரின் மீது விழுந்து அவரை கட்டிப்பிடிக்க வேண்டும். அந்த ஷாட் எடுக்கப்பட்டதும் அனைவரும் திருப்தி என்பது போல் நினைத்திருக்க இணை இயக்குனரான துரை யாரும் எதிர்பாராத வண்ணம் ஒன் மோர் என்று கேட்டதும் அனைவரும் அதிர்ச்சியானார்கள். குறிப்பாக இயக்குனர் சங்கர் நன்றாக எடுக்கப்பட்ட ஷாட்டிற்கு எதற்காக ஒன் மோர் கேட்கிறார் என்கிற கோபத்தில் நான்சென்ஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி துணை இயக்குனரை திட்டினார். எம்ஜிஆருக்கும் அதே குழப்பம். இருந்தாலும் இணை இயக்குனர் துரையை தோளில் கை போட்டு அழைத்து ஒதுக்குப்புறமாக அழைத்து சென்று எதற்காக ஒன் மோர் கேட்டீர்கள் என என்னிடம் சொல்லுங்கள் என்று கேட்டுள்ளார்.
அப்போது துரை அவரிடம், அந்த பாடல் காட்சியில் அந்த ஷாட் முடியும் போது லதா உங்களை கட்டிப்பிடித்த சமயத்தில் அவர் அணிந்திருந்த உள்ளாடையின் பின்புற தைக்கப்பட்டிருந்த தையல் பிரிந்து விடுபட்டு மேலொன்றும் கீழொன்றுமாக அந்த ஆடை தொங்கியது. அதை நான் கவனித்து விட்டேன். அதை அப்படியே வைத்தால் அந்த காட்சி நன்றாக இருக்காது. அதனால்தான் ஒன்மோர் கேட்டேன் என்று கூறினார். இந்த விஷயத்தை படப்பிடிப்பில் உள்ளவர்கள் யாரிடமும் என்னால் சொல்ல முடியாதே. ஆனால் விஷயம் தெரியாமல் என்னை நான்சென்ஸ் என்று திட்டிவிட்டார்கள் என வருத்தப்பட்டார். அதன் பிறகு அமைதியான எம்ஜிஆர் நாற்காலியில் வந்து அமர்ந்தார். லதாவை அழைத்து அவர் காதில் விஷயத்தை கூறி உடனே உடை மாற்றி வரும்படி அனுப்பி வைத்து விட்டார். பின்னர் தனது சம்பந்தியும் இயக்குனருமான சங்கரை அழைத்து, உங்களுக்கு வயதாகிவிட்டது, அதனால் பிரஷர் அதிகமாகிவிட்டது. நீங்கள் ஒரு இயக்குனர் தான், மரியாதைக்குரியவர் தான். ஆனால் இப்படி படப்பிடிப்பில் இத்தனை பேர் மத்தியில் ஒரு இணை இயக்குனரை நான்சென்ஸ் என திட்டியது தவறு. அவரை எனக்கு பதிலாக என்னுடைய வேலையை கவனிக்கும் இணை இயக்குனராக பொறுப்பு வைக்கிறார். இந்த படத்திற்கான நல்லது கெட்டதுகளில் அவருக்குத்தான் முழு பொறுப்பு இருக்கிறது. நாளைக்கு ஏதாவது தவறு நடந்தால் அவரை தான் நான் கேட்பேன். அதற்காக தான் அந்த காட்சி எடுக்கப்பட்ட விதம் சரியில்லை என்பதற்காக ஒன்மோர் கேட்டிருக்கிறார் என்று இணை இயக்குனர் துரையை விட்டு கொடுக்காமல் பேசிய எம்ஜிஆர் திரும்பவும் அந்த காட்சியை எடுக்கும்படி கூறிவிட மீண்டும் அந்த காட்சி எடுக்கப்பட்டது.